ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் அண்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எத்தனை மாதம் குழந்தைக்கெலாம் கொடுக்கலாம், அதை எப்படியெல்லாம் கொடுக்கலான்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு சாப்பாட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கை நிறைய பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தான். இப்போது இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை நம்ம குக்கரில் மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குக்காகி இருக்கணும், அதனால தான். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த பச்சை பட்டாணி நீங்கள் கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நல்லா மேஷ் ஆகும், அந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இருக்கிற பச்சை பட்டாணி மட்டும் எடுத்து ஒரு பவுலுக்கு நான் மாற்றி வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு நான் காமிக்கிற பச்சை பட்டாணி தோல், குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை பட்டாணியை தோல் எடுத்துகிட்டு கொடுங்க. அது டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, தோல் எடுத்துகிட்டு கொடுங்க. பாருங்கள், கையால் சும்மா மசிக்கும் போது நல்ல மாவு மாதிரி நல்லா மசியுது இல்லையா? இது அப்படியே நீங்கள் ஒரு பட்டாணியாக மசித்து கூட குழந்தைக்கு 6 மாத குழந்தைக்கு ஊட்டி விடலாம். இப்போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரெசிபி பார்த்திங்கன்னா இதுதான். இப்போது நான் பவுலில் பச்சை பட்டாணியை தோல் நீக்கிட்டு நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இதை நான் ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்குன்னு தோணுச்சுன்னா பருப்பு வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் செமி சாலிடாக மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு ஊட்டி விடுங்க. இதை டின்னராகவோ இல்லை லஞ்சாவோ கொடுக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேருந்தே பச்சை பட்டாணிலாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 6லேருந்து 7 மாத குழந்தைக்கு இந்த மாதிரி வெறும் பச்சை பட்டாணி கொடுங்க. 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இதில் கொஞ்சமாக சாதம் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் கொஞ்சமாக நெய் விட்டு குழந்தைக்கு ஊட்டி விடலாம். ஸோ இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரெசிபி. அதாவது 6லேருந்து 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலான்னு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ரெசிபி. நம்ம தோல் சீவி மேஷ் பண்ணி வச்சுருக்க பச்சை பட்டாணி கூட அந்த சாதமும் பருப்பும் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா மேஷ் பண்ணி இதோட நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மேஷர் இருந்தால் மேஷ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சியில் கூட லைட்டாக ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப கூழ் மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ கொஞ்சம் அந்த சாதம் பதத்தில் தான் இருக்கணும். அதனால் நீங்கள் மேஷர் வச்சு மேஷ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம், நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். தேவைப்பட்ட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, அதுவே போதும். ஸோ இப்போ இந்த ரெசிபியை பார்த்திங்கன்னா 1 வயசுலேருந்து கரெக்டாக 2 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு லஞ்சாக டின்னராக கொடுக்கலாம். ஸோ இதில் பூண்டோ இல்லை வேறு எதுவுமே காரத்துக்காக மிளகு எதுவுமே சேர்க்க வேண்டாம். சில குழந்தைங்க மிளகு சாப்பிட மாட்டாங்க, ஆனால் சேர்த்துக்கிட்டால் அது ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்சால் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, வேறு எதுவுமே வேண்டாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.